முக்கிய செய்திகள். ஏழை நடுத்தர மக்களின் துயரை துடைக்க தேமுதிகவுக்கு வாக்களியுங்கள். சென்னையில் கேப்டன் விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம். கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா சிறையில் அடைப்பு. அரசு நிலத்தை மகன்களுக்கு ஒதுக்கிய வழக்கில் நடவடிக்கை. தமிழக மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க தேமுதிகவால் தான் முடியும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தீவிர வாக்கு சேகரிப்பு. சென்னையில் நடைபெறும் வாக்குப்பதிவு அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும். மாவட்ட தேர்தல் அதிகாரி பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். ஏழை நடுத்தர மக்களின் துயரை துடைக்க ஒருமுறை தேமுதிகவுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. இன்று மதியம் கேப்டன் விஜயகாந்த் சென்னையை அடுத்த பள்ளிக்கரணையில் தேமுதிக வேட்பாளர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கேப்டன் பேச்சை கேட்க கூடியிருந்த ஏராளமான மக்கள் மத்தியில் உரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் லஞ்சத்தை ஒழிக்கும் வரை தான் ஓயப்போவதில்லை என்று கூறினார். ஓட்டு போடவில்லை என்றால் இலவசங்கள் தரமாட்டோம் என்று மிரட்டும் ஆளுங்கட்சியை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த் அதனை தாம் பார்த்துக் கொள்வதாகவும் தைரியமாக தேமுதிகவுக்கு வாக்களியுங்கள் என்றும் கேட்டுக் கொண்டார். இன்னைக்கு இவ்வளவு பேர் எதுக்காக நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறனால அந்த தேவைகளை யாரு பூர்த்தி பண்ணணும்? ஆளுற கட்சிக்காரங்க பூர்த்தி பண்றாங்க இல்ல. ஆனா உங்களை பயமுறுத்தும். இந்த ரேஷன்ல இதெல்லாம் கொடுக்க மாட்டோம், இனி எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு பயமுறுத்த. உங்களுக்கு நான் சொல்றேன் வழிங்க, என்ன தேர்ந்தெடுத்து பாருங்க. உங்க ரேஷன் கார்டுகளுக்கு அது கொடுக்க மாட்டேன் இது கொடுக்க மாட்டேன்னு சொல்லட்டும், அப்புறம் நான் வச்சுக்கிறேன். ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு சேவை செய்வதே தனது ஆசை என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த் மக்களின் துயர் துடைக்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவிற்கு வாக்களித்து ஊழல்வாதிகளுக்கு வேட்டு வையுங்கள் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு சொல்லுங்க என்ன உண்டு? தேர்தல் உண்டு. ஆக நான் தேர்தல் இருக்கு. அந்த தேர்தல் தான் நான் முதல்ல இருந்து சொல்றேன். நீங்க வைக்க போற ஓட்டு தான் ஒவ்வொருத்தங்களுக்கு வெடி. தேர்தல் நேரத்துல நீங்க மாத்தி ஓட்டு போடுறதான் மக்களை தேர்தல ஓட்டு போடுறதான் அவங்களுக்கு வேட்டு வைக்கணும். கர்நாடக மாநில அரசுக்கு சொந்தமான நிலங்களை முறைகேடாக மகன்களுக்கு ஒதுக்கிய விவகாரத்தில் அந்த மாநில முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதால் அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அரசு நிலத்தை முறைகேடாக தனது மகன்கள் நடத்தும் நிறுவனங்களுக்கு குறைந்த விலைக்கு ஒதுக்கீடு செய்ததால் அரசுக்கு 40 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அந்த மாநில பாஜக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு எடியூரப்பாவும் அவரது இரு மகன்களும் முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணய்யா ரெட்டி ஆகியோர் லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த ஜாமீன் மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் எடியூரப்பா உள்ளிட்டவர்களின் மனுக்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதால் எடியூரப்பா நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை வருகிற 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து எடியூரப்பா சிறையில் அடைக்கப்பட்டார். இருப்பினும் வருகிற திங்களன்று ஜாமீன் கேட்டு எடியூரப்பா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வார் என்று கூறப்படுகிறது. பல ஆயிரம் கோடி ரூபாய் சுரங்க ஊழலில் எடியூரப்பாவுக்கு தொடர்பு இருப்பதாக லோக் ஆயுக்தா கமிட்டி குற்றம் சாட்டியதை அடுத்து முதல்வர் பதவியிலிருந்து எடியூரப்பா விலக நேர்ந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க தேமுதிகவிற்கு வாய்ப்பளியுங்கள் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேமுதிக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் வேட்பாளர்களையும் ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்.
அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கிராமத்தில் இன்று மதியம் பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழக இளைஞர்கள் ஏராளமானோர் இன்று கேப்டன் விஜயகாந்த் பின்னால் அணிவகுத்து இருப்பதாக தெரிவித்தார். அதனால் தமிழக மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க தேமுதிகவால் தான் முடியும் என்று கூறிய அவர், அதற்கு தேமுதிகவுக்கு மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அத்தனை பேருமே இளைஞர்கள் வருங்கால தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகும். அந்த இளைஞர்களுக்கு மக்களாகிய நீங்கள் நல்ல தீர்ப்பை இந்த தேர்தல் மூலம், இந்த உள்ளாட்சி தேர்தல் மூலம் மாற்றி அமைக்கிற மக்களே. தரமற்ற அரிசிகள் ரேஷன் கடைகளில் விற்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஆளும் கட்சிக்கு வாக்களித்தால்தான் அரசின் இலவசங்கள் கிடைக்கும் என்று நம்ப வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார். இன்னைக்கு அரசாங்கம் வழங்கும் இலவச திட்டங்கள் யாருடைய காசுல கொடுப்பது? யாருடைய சொந்த பணம் இல்லை, மக்களுடைய காசு, அரசாங்கத்தினுடைய காசு என்பது மக்கள் வரி பணத்தில் கொடுக்கப்படும் காசு. தமிழ்நாட்டில் இலவச திட்டங்களை ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டதான் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க என்று உங்களை எல்லோரையும் பயமுறுத்துவதாக கேள்விப்பட்டோம். முன்னதாக 100க்கும் பீருக்கும் சோறுக்கும் உங்கள் ஓட்டுக்களை விற்காதீர்கள் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். 100க்கும் சோறுக்கும் பீருக்கும் வித்து விடாதீங்க மக்களே, உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஓட்டு உரிமையை தயவு செய்து வித்துடாதீங்க. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறும் வாக்குப்பதிவு வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்யப்படும் என்று மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் சென்னைக்கு நியமிக்கப்பட்டுள்ள 3 தேர்தல் பார்வையாளர்களோடு ஆணையர் சு ஐயர் ஆலோசனை நடத்தினார். இதில் கலந்து கொண்ட மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் லயோலா கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்கு எண்ணும் மையத்தை பார்வையிட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறும் வாக்குப்பதிவு கேமரா மூலம் பதிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற அனைத்து வாக்குச்சாவடியிலையும் நடைபெறுகின்ற வாக்குச்சாவடியில் இருக்கின்ற அந்த தேர்தல் அன்னைக்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை பதிவு செய்யணும் அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அதன்படி இப்போ நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக இதுவரை 472 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக கூறிய காவல்துறை இணை ஆணையர் சேஷாயி, சென்னை உள்ளாட்சி தேர்தல் பாதுகாப்பு பணியில் 12,000 போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களை மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது. கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு இயக்கத்தினர் இடிந்த கரையில் 2வது கட்டமாக நடத்தி வரும் போராட்டம் இன்று 7வது நாளை எட்டியுள்ளது. 106 பேர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அணுமின் நிலையத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் யாரையும் போராட்டக் குழுவினர் பணிக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி, அணு உலையில் வேலை பார்க்க சென்றவர்களை போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தியது எதிர்பாராதது என்றும், போராட்டக்காரர்கள் மத்திய அரசுடன் திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு அழைத்துள்ளார். இதன் மூலம் கருத்து வேறுபாடுகளை களைந்து விடலாம் என்று கூறியுள்ள நாராயணசாமி, அணு உலை தொடர்பாக குழு ஒன்று அமைக்கப்படும் என பிரதமர் அறிவித்திருந்ததை நினைவு கூர்ந்தார். அவ்வாறு குழு அமைக்கப்பட்டவுடன் மக்களின் சந்தேகங்கள் தீர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார். It is unfortunate that they started the kind of the stopping the people who are going there. It is very unfortunate. My request to them is that you stop the agitation and then let us negotiate, let us discuss whatever apprehension you have. Without closed mind, with open mind, we will discuss and then we will try to remove your apprehensions and the doubt in your mind. மேலும் கூடங்குளத்தில் முதல் அணு உலையில் 99% பணிகளும், 2வது அணு உலையில் 93% பணிகளும் முடிந்துவிட்டதாக தெரிவித்த நாராயணசாமி, விரைவில் அங்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். டெல்லிக்கு வந்துள்ள மியான்மர் நாட்டு அதிபர் தெயின் செயின் அங்கு நடைபெற்ற வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டார். தெற்காசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மியான்மர் அதிபர் தெயின் செயின் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் வேளாண் கண்காட்சியை அவர் பார்வையிட்டார். அவருடன் வந்துள்ள மியான்மர் அதிகாரிகள் குழுவினரும் கண்காட்சியை பார்வையிட்டனர். மியான்மர் நாடு
அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய நாடுகளுடன் வர்த்தக தொடர்பு வைத்துள்ள போதிலும் பொருளாதார ரீதியாக நெருக்கடியான நிலையில் சிக்கியுள்ளது. இந்நிலையில் இந்தியா மியான்மருடன் வர்த்தக தொடர்பு வைத்து சர்வதேச அளவில் சந்தையை உருவாக்க முயன்று வருகிறது. தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரை இந்தியா, வியட்நாம் மற்றும் மியான்மருடன் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தி வருகிறது. தனியார் மற்றும் கேபிள் தொலைக்காட்சிகளில் அனுமதியின்றி புதிய திரைப்பட பாடல்களை ஒலிபரப்பினால் நடவடிக்கை. தயாரிப்பாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு 5 நாள் விடுமுறை. மதுபானங்களை வாங்க அலைமோதிய கூட்டம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.